வங்காளதேசத்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை: தாரிக் ரஹ்மான். தேசிய கீதத்தை பாடுமாறு கட்டாயப்படுத்துவது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக நிறுவிய முக்கிய வழக்கு எது? விடை: பீஜோ இம்மானுவேல் எதிர் கேரளா மாநிலம். 7000 மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் திறன் மேம்பாட்டு மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க தமிழ்நாடு அரசுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது? விடை: ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா அறக்கட்டளை. சாந்தி சட்டத்தின் கீழ் சிறிய அணு ஆலைகளுக்கான பொறுப்பு வரம்பு என்ன? விடை: ரூபாய் 100 கோடி. 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாடு எவ்வளவு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை அடைந்தது? விடை: 11.19%. கல்வி செலவினத்திற்கு கோதாரி ஆணையம் ஜிடிபியில் எத்தனை சதவிகிதத்தை பரிந்துரைத்தது? விடை: குறைந்தது 6%. சமீபத்தில் வாட்ஸ்ஆப்பை தடை செய்த நாடு எது? விடை: ரஷ்யா. தேசிய மகளிர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை: பிப்ரவரி 13.